இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் என்றால் ஓட பிளாக் கண்டால் நாம் இது வரைக்கும் ஒரு ஹேண்டில் தான் எடுத்திருக்கோம். ஒரு புல் பேக்ல இருக்கிற முதலாவது ஹேண்டில் இல்லாம அதுல ஃபேவலி கப் இருந்தா முதலாவது ஹேண்டில் இருந்து பார்த்து போவோம். அதுல ஃபேவலி கப் எதில் இருக்கோ அதுல இருக்கிற முதலாவது ஹேண்டில் நாம ஒரு ஓட பிளாக் எடுப்போம் என்று நிறைய வீடியோ கூட நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்ப நம்மள பல பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் என்னென்றால் பிக்க ஒரு ஓட பிளாக்கா எடுக்கலாமா? அப்படி என்றால் இந்த பிக் எடுக்கிறது எது எடுக்கக்கூடாது, அதை பத்தி தான் இன்றைக்கு பார்க்க போறோம். இந்த மாதிரி மார்க்கெட் புல் பேக்கை கொடுத்து கொடுத்து போகுது என்றால் ஒரு புல் பேக்கு மார்க்கெட் என்ன செஞ்சிருக்கீங்களா, ஸ்வீப் பண்ணின உடனே மேல போயிருக்கும். ஒரு புல் பேக்கு ஸ்வீப் பண்ணின உடனே மார்க்கெட் மேல போயிருக்கும். அப்படி போகும்போது இந்த இடத்துல இப்படி ஒரு ஹேண்டிலும் இந்த மாதிரி ஒரு பிக்கும் இருக்கும். சரிதானே? இந்த ஹேண்டில் இந்த இடத்துல தான் இருக்கணும். மண்டில இந்த புல் பேக்கு கிட்ட இருந்தா சரி, புல் பேக்கு மேலுக்கு இருந்தா சரி, இந்த மாதிரி இருந்தா கூட சரி. இதுல என்ன நடந்திருக்கு? இந்த புல் பேக்கை ஸ்வீப் பண்ணிருக்கு. இப்படி பக்கத்துல இருக்கிற புல் பேக்கை ஸ்வீப் பண்ணப்படும் போது அந்த பிக்கை நாம ஒரு ஓட பிளாக்கா எடுக்கலாம். சரிதானே? இப்ப நார்மலா நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி புல் பேக் ஸ்வீப் பண்ணப்பட்ட இடங்கள் எல்லாம் இருக்கும். இதுக்கு மேல ஹேண்டில்ஸ் எல்லாம் போய் கொண்டிருக்கும். அப்படி போகும்போது ஃபேவலிக்க பிரிக்கிறத பார்த்து நாம என்ன செய்ய போறோம்? இந்த ஹேண்டில தான் ஒரு ஓட பிளாக்கா மார்க் பண்ணுவோம். என்ன ஒரு ஃபேவலிக் கப் இருந்தால் இந்த ஹேண்டில தான் ஒரு ஓட பிளாக்கா மார்க் பண்ணுவோம். ஆனால் நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும், இந்த இடத்துல பக்கத்துல ஒரு புல் பேக் கொண்டு ஸ்வீப் பண்ணப்பட்டு இருக்கிற நேரத்துல நீங்க என்ன செய்யலாம் என்றால் இந்த பிக்கை ரோட பிளாக் எடுத்தாலே போதும், முழு ஹேண்ட்லையும் எடுக்க தேவையில்லை. எக்ஸாம்பிள் பார்ப்போம். நமக்கு இதை ஒரு ஹையா எடுக்கலாம், இதை ஒரு லோவா எடுக்கலாம். பிஓஎஸ் பண்ணப்படுது. இப்ப இன்டியூஸ்மெண்ட் மார்க்கெட் எடுக்க வரும் பார்ப்போம். இதுல ஒரு புல் பேக் கொண்டு இருக்கி, அதனால இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் எடுபடுது. இன்டியூஸ்மெண்ட் எடுப்படுறதுனால இது ஒரு ஹை, அப்படித்தானே? இது ஒரு ஹை என்றதுனால நாம் என்ன செய்ய போறோம்? ஓட பிளாக் எங்க இருக்குன்னு பார்த்து மார்க் பண்ண போறோம். இன்டியூஸ்மெண்ட் கிட்ட இருக்க ஓட பிளாக் மார்க் பண்ண வலிக்கிட்டால் இதுல ஓட பிளாக் எங்கேயுமே இல்லை. தேவலிக்கை போட இருக்கிற முழு ஹெண்டில் ஒன்று இதுக்குள்ள இல்லை. இதுல பார்க்க போனால் ஒரு குயின் ஓட பிளாக், அதாவது எக்ஸ்ட்ரீம் ஓட பிளாக் ஒன்று இதுல இருக்கு. அப்ப இதை மட்டும் மார்க் பண்ணி வச்சுட்டு நாம என்ன செய்வோம்? என்ட்ரி எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருப்போம். அப்படித்தானே? ஆனா இதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துல ஒரு புல் பேக் கொண்டு இருக்கு. சரிதானே? இந்த இடத்துல ஒரு புல் பேக் இருக்கு. அந்த ரெட் கலர் ஹேண்டில் லோவை என்ன செய்யுது? பிறகு அந்த ரெட் கலர் ஹேண்டில் எடுத்துருக்கி பிறகு அந்த புல் பேக் எதுல கம்ப்ளீட் ஆகுது? இந்த பிளாக் கலர் ஹேண்டில் இதுல கம்ப்ளீட் ஆகுது. இப்ப இந்த புல் பேக்கு மார்க்கெட் என்ன செய்யுது? இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணுது. இப்ப ஸ்வீப் பண்ணி ஒரு பெரிய ஒரு பிக் கொண்டு இருக்கு. அப்படித்தானே? ரைட். அப்படி பக்கத்துல இருக்கிற புல் பேக் கொண்டு ஸ்வீப் பண்ணப்பட்ட நேரம் அந்த பிக்கை நாம் என்ன செய்யலாம்? ஒரு ஓட பிளாக்கா எடுக்கலாம். அப்ப உங்களோட என்ட்ரியை நீங்க என்ன செய்ய விடும்? இந்த மாதிரி இடங்கள்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து போட வேணும். போட்டுட்டு டிபியை இந்த ஹை வரைக்கும் நாம செட் பண்ணுவோம். ரைட். நார்மலா நாம ஒரு ஹெண்டில் மட்டும் ஓட பிளாக் அடுக்க வெளிக்கிட்டு இருந்தோம்னா இந்த இடத்துல நமக்கு இந்த என்ட்ரியை எடுத்துக்கொள்ளலாம போயிருக்கும். அப்ப அதுக்காக நீங்க எல்லா பிக்கையும் வைத்து மார்க் பண்ண இயலாது. கட்டாயம் ஒரு புல் பேக் கொண்டு ஸ்வீப் பண்ணப்பட்ட பிக்காது இருக்கணும். அப்படி இருந்தால் அதிகமா அந்த ஒரு பிக் வந்து பேர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே?